அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பாபு பேசுகிறேன், எழுத்தாளர் மற்றும் அச்சக உரிமையாளர். நான் இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன்னா, மனித விளையாட்டும் அவனுடைய வாழ்க்கையும் பற்றி பேச போகிறேன். விளையாட்டு ஒரு வாழ்க்கையிலையும் எவ்வளோ முக்கியமானது, நமக்கு எந்த வகையிலலாம் நம்ம உதவுதுன்றதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். இப்போ பசங்களுக்கு, நீங்கள் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக் உலகத்தில் பசங்களை நீங்கள் ஓரளவுக்கு அதில் அடிமையாகாமல் பண்ணணும்னா அவங்கள ஏதோ ஒரு விளையாட்டில் சேர்த்து விடணும். அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. செஸ்ஸாக இருந்தாலும், கிரிக்கெட்டாக இருந்தாலும், வாலிபாலாக இருந்தாலும், ஃபுட்பாலாக இருந்தாலும், டென்னிஸாக இருந்தாலும், ஏதோ ஒரு விளையாட்டில் அவங்கள ஒரு கமிட் பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு அந்த பையனோட வாழ்க்கைக்கும் ரொம்ப உதவும். என் வாழ்க்கையில் எப்படி விளையாட்டு நான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்தது உதவிச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனையே இருக்காது. ஸ்கூல் படிச்சிடுவீங்க. அதே நல்ல ஸ்கூலில் சேர்க்கணுன்னா கூட அதே ஒரு ஸ்டேட் லெவலோ, ஒரு நேஷ்னல் லெவலோ, இன்டர்நேஷ்னல் லெவலோ உங்கள் பையன் ஸ்போர்ட்ஸில் வச்சுருந்தானா, நீங்கள் எந்த ஸ்கூல் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஸ்கூலில் ஃபீ கம்மியோட, ஃபீ இல்லாமையே கூட ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் போட்டுடலாம். நம்பர் 1. அதுக்கப்புறம் அவன் 12th வரைக்கும் முடிக்கிறான்னு வச்சுங்க. 12th முடிச்சுட்டு நீங்க நினைக்கிற காலேஜ் வேணும்னா, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அட்மிஷன் உங்க பையனுக்கு தான் கொடுப்பாங்க. அத மாதிரி தான் என் பையனும் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ்ல நேஷனல் லெவல்ல விளையாடுனதுனால லயலால அவங்க அட்மிஷன் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு சீட்டை அலாட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? லயலால நீங்க காமர்ஸ் குரூப்ல சீட் வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இது இப்போ எஜுகேஷனு, காலேஜ், வேலை வாய்ப்பை சொல்லிட்டேன். அடுத்து உடல் நலம். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுங்க, அவங்களுக்கு நீங்க டாக்டர் செலவே பண்ண வேண்டியதில்லை. உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப சாலிடா எந்த நோயும் இல்லாம 80 வயசு வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஒரு குழந்தைகளுக்கும் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, வேகமா போடுற காலகட்டத்துல நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு விளையாட்டுல நீங்க சேர்த்து விட்டீங்கன்னாக்கா அதுல உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. விளையாட்டுல சாதாரண ஏழை பசங்க மட்டும் விளையாட மாட்டாங்க, பணக்கார பசங்களும் விளையாடுவாங்க. நாளைக்கு அவங்களுக்கே ஒரு வேலை வாய்ப்பு எதனா வேணும், வேற ஏதோ உதவி வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு பெரிய லெவல்ல லிங்க் கிடைக்கும். அந்த பெரிய மனிதர்களோட, வசதி படைத்த மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அந்த நட்பை வச்சுட்டு நீங்க தொழில் பண்ணணும்னாலும் சரி, இல்ல வேலைக்கு போகணும்னாலும் சரி, இல்ல வெளிநாடு எதனும் போகணும்னாலும் கூட நீங்க அவங்களெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு உதவுவாங்க. இதுக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியமானது. ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் நல்லது. அதனால இன்னைக்கே நீங்க உங்க குழந்தைகளை ஏதோ ஒரு விளையாட்டுல கமிட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். கீதாஞ்சலி டிவி நேயர்களுக்கு நடுநிலையோடு செயல்படும் எங்களது நிறுவனத்திற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்போர்ட்ஸு குழந்தைகளோட மூளைக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என் பையன் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவங்க கிளாஸ் டீச்சரு, சார் எப்போ பார்த்தாலும் விளையாடினே இருக்கிறான், இவன் படிக்கவே மாட்றான், சுத்தமாக படிப்பே வரல, நீங்கள் பேசாமல் எனக்கு என்ன உங்கள் பையனை எதனா ஒரு விளையாட்டில் சேர்த்து விடுறது தான் நல்லது, அவனுக்கு படிப்பு வரலன்ட்டாங்க. அதை நான் அப்படியே உள்வாங்கிக்கின்னு அவனை என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டென்னிஸ் சென்டரில் டென்னிஸ் சேர்த்து விட்டேன். எந்த டீச்சர் அவனுக்கு படிப்பு வரல, மக்குன்னு சொன்னாங்களோ, அவன் 12th அதே டிஏவி ஸ்கூலில் டாப்பராக இருந்தான், சென்டம் எடுத்தான். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஸ்போர்ட்ஸுக்கும் மூளைக்கும் எவ்வளோ ஷார்ப்பாக உதவுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நார்மலாக படிக்கிற பசங்களுக்கு 4 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்களுக்கு 1 மணி நேரம் போதும். ஈஸியாக அதை கேட்ச் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு மொபைல் பயன்பாடு, இன்னைக்கு குழந்தையிலேருந்து பெரியங்க வரைக்கும் மொபைலில் அடிமையாக இருக்கிறாங்க. அதே நீங்கள் ஓடி விளையாடுற ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் அவனை கமிட்மெண்ட் பண்ணிங்கனாக்கா அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டான், ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான், படிப்பான், விளையாடுவான், தூங்கிடுவான். புரியுதுங்களா? இன்னைக்கு மொபைல் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது.
மொபைல் வந்து மனுஷனை மனநோயாளியா கூட ஆக்குது. அதனால நீங்க அதுலேருந்து உங்க குழந்தைங்கள காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா எதனா ஒரு விளையாட்டுல குழந்தைய கமிட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். கீதாஞ்சலி டிவி நேயர்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.